உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு ஆப்பிள் வாட்ச் வேணுமா? இது கிளிக் பைட் இல்லை, ரியலான வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்ஸ்லெஸ்மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து ஃப்ரீ ஆப்பிள் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு சில இது கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் R&D பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இது வந்து ஒரு கிளிக் பைட் இல்லை, ஒரு லிமிட்டட் டைம் ப்ரோக்ராமுங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுதுன்னா, லைக் இது பண்ண முடிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்து ஃப்ரீயாக இது பண்ணலாம். ஆனால் வந்து அது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணான்னா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு ஃப்ரீ ஆப்பிள் வாட்சுங்கும் போது யார் தான் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் HDFC பேங்க்கு அண்ட் ஆப்பிளோட ஒரு கொலாப் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான். HDFC அண்ட் ஜாப்பர்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இவங்க சேர்ந்து பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் அது. அந்த ப்ரோக்ராமோட நேம் பார்த்தீங்கன்னா இந்தியா கெட்ஸ் மூவிங். ஆக்சுவலி இந்தியா கெட்ஸ் மூவிங்னு இந்த மூவிங்கிற இதிலே தெரியும், வாட்ச் வேற. ஸோ வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது. என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி அவுட்லைன் மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீயாக வேணும்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ கரண்ட்டாக ஆப்பிள் வெப்சைட்லேயே அஃபிஷியலாக செல் பண்ணுற மாடல்ஸ், அதாவது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10, ஆப்பிள் வாட்ச் SE2 அண்ட் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2. இதில் வந்து எந்த மாடல் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம் மூலயமா மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து 7,500 rupees. இதை பற்றி நான் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன், லைக் கதை அப்படியே ஃப்ளோவில் வரும்போது சொல்கிறேன். ஸோ வந்து இந்த மூணுத்தில் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எலிஜிபிள் வாட்சஸ் நான் சொல்லிட்டேன். எலிஜிபிள் இடம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் இப்போ நீங்கள் ஒரு ஐபிளானட்டோ, ஆப்ட்ரானிக்ஸோ, இல்லை குரோமா ரீட்டைல், ரிலையன்ஸ் டிஜிட்டல், இந்த மாதிரி சில அவுட்லெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்பிளோட அஃபிஷியல் ரீசெல்லர்ஸ் கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க இந்த ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்டோர்ஸில் நம்ம இதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் அவங்க இப்போ ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட் என்னென்னா நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு வாட்சை வந்து நீங்கள் வாங்கணும். வாங்கணும். நான் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கணும். இது கைண்ட் ஆஃப் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் திங் மாதிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காசு கொடுத்து வாட்சை வாங்கிட்டுருங்க, இல்லைன்னா EMI கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வாட்சை வாங்கினோடனே உங்கள் வாட்சோட வேல்யூ டிவைடட் பை 12ன்னு போட்டு ஒரு அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 10 46 mm பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 rupees வரும். அந்த 50,000 டிவைடட் பை 12ன்னு போட்டால் மாதம் வந்து ஒரு 4,000 ரேஞ்சில் என்னமோ வரும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4,150 மாதிரி வரும். ஸோ அப்படி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 4,150ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பே பண்ணுறது உங்கள் இஷ்டம். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பே பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் பேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம், EMI-ஆகவும் போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். இப்போது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த 4,150ங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 12. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வாட்சை வாங்கிடுறீங்க. நான் வந்து ரொம்ப ட்ராக் பண்ண விரும்பலை. வாட்சை வாங்கிடுறீங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் ஐஃபோனில். அது வந்து HDFC Ergo ERGOங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. உங்கள் வாட்சோட சீரியல் நம்பர், மாடல் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்குவாங்க. உங்களை வந்து அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ என்னென்னா, பேசிக்கலாக என்ன விஷயம் நடக்குதுன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் தருவோம். உங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லைக் நான் என்ன சொல்கிறதுனா, இதுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து KYC பண்ணிடணும் ஆப்லேயே. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்ட் அதுக்கு இது பண்ணுற பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. பேசிக்காக நம்ம நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு தான் இந்த விஷயம். நான் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு, இது வந்து எல்லாமே ஒன் டே பேசிஸ் தான். இப்போ நான் சொல்கிற டேட்டா, நீங்கள் ஒரு நாளைக்கு 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்கன்னா, அதாவது 8000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்லாம் எதுவும் வராது. 8001 to 10,000 நடக்கிறீங்கன்னா ஒரு பாயிண்ட் தர்றாங்க. 10,001 to 12,000 2 பாயிண்ட், 12,001 to 15,000 3 பாயிண்ட், அண்ட் அபவ் 15,000 அதாவது 15,001லேருந்து நீங்கள் வந்து இன்ஃபினைட் எவ்வளோ நடக்கிறீங்கன்னோ அதுக்கு வந்து 4 பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி 4 பாயிண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி டெய்லி 15,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து எல்லா நாளும் 4 பாயிண்ட், அதாவது 15,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடக்க முடியுமான்னு தெரில. பட் ஒரு ஒரு ஆவரேஜாக நமக்கு ஒரு நம்பர் வரும்ல, அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் வச்சு இன்னொரு டேட்டா இருக்குது. அதாவது அந்த அந்த நம்பர் வச்சு தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ % ஆஃப் அந்த அமௌண்ட் வந்து தருவாங்கங்கிற. எந்த அமௌண்ட்டுனா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 12 அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டு. ஸோ வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் இப்போ வந்து அதாவது 50,000 by 12னா 4,100 and something வரும்னு சொன்னல, அந்த 4,100ஓட ஒரு பர்சன்டேஜ் ஷேர். அதாவது இப்போ நீங்கள் வந்து 30 ஸ்டெப்ஸ் அதுக்கு கீழே தான் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 0% ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆகும். 30 to 50னா 10%, 51 அதாவது 31 to 50னா 10%, 51 to 70னா 30%, 71 to 90னா 60%, 91 to 110னா 80%. 110 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு மாதத்தோட ஃபுல் பாயிண்ட்ஸ். 110 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% ரீஇம்பர்ஸ்மெண்ட். அதாவது நீங்கள் உங்களோட டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை 12 அந்த 4,100 வந்து அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் ஆப்பிள் வாட்ச் ஃபிட் லைக் ஹெல்த் ஆப்பில் வந்து இருந்து நோட்டீஸ் ஆகுறதில்ல, அந்த ஹெச்டிஎஃப்சி யோகோ ஆப்பு. ஸோ நீங்கள் அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ இதுதாங்க, அதாவது பேசிக்கலி நம்ம டெய்லி 15,000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்து இது பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ஆப்பிள் வாட்ச் கிடைக்கும். இது நான் தான் அப்போயே சொன்னல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து இது வந்து இம்பாசிபிள்னு இல்லை, பட் இது வந்து ரொம்ப ஈஸின்னு இல்லை. ஏன்னா சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே வந்து பெரிய விஷயமா இருக்குது இப்போல்லாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பர்சனாக இருக்கீங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஒரு ½ an hour ட்ரெட்மில் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஐ கெஸ் அரவுண்ட் ஒரு 4 to 5 அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அதுக்கு மேலாம் கண்டிப்பாக வராது. நீங்கள் இதுக்கு வந்து நான் எப்படி என்ன பண்ணணும்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டெய்லி வாக்கிங் போகணும். 15,000 ஸ்டெப்ஸ் இது பண்ணணும்னா ஃபேக் பண்ணலாம். ஃபேக் பண்ணுறதுக்குன்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சும்மா கையை இப்படின்னு ஆட்டிகிட்டு இருந்தோம்னா அது வந்து ஸ்டெப்ஸ் கணக்கு வரும். இல்லைன்னா சும்மா வாட்சை வந்து இப்படின்னு ஆட்டிகிட்டு இருந்தால் ஸ்டெப்ஸ் கணக்கு வரும். அது ஆப்பிள் வாட்சுன்னு இல்லை, இது என்னோட ஃபாஸ்ட்ராக், இதுலேயுமே வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த சென்சார் அப்படி. ஸோ நீங்கள் அப்படி வந்து ட்ரிக் பண்ணலாம். ஆனால் இவங்களோட மோட்டிவேஷன் என்னென்னா எல்லாரையும் வந்து ரொம்ப நடக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து நல்லா கஷ்டப்பட்டீங்கன்னா ஃப்ரீயாகவே ஒரு ஆப்பிள் வாட்ச் தந்துடுறோம், நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் இதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வாட்ச் தேவைப்படுறவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தால் ஒரிஜினல் ஆப்பிள் வாட்ச் பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ ரீஇம்பர்ஸ் பண்ண முடியும், 100% இல்லைனாலும் ஒரு 30% ஆஃப் தி வேல்யூ கம்மியாச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபரில் எடுத்த கணக்கு தானே. அதாவது ஒரு 50,000 வாட்சை 30%னா வந்து ஒரு 15,000 கிட்ட வந்துடும். அந்த 15,000 உங்களுக்கு கம்மி பண்ணாலும் 35,000 ஒரு சீரியஸ் 10 கிடச்சிருக்குன்னு நினைக்கலாம்ல, அந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து கலந்துக்கலாம் வந்து லைக் அவங்களோட சுச்சுவேஷன் அண்ட் இது பொறுத்து. அண்ட் நான் இதை வாங்கி விற்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ வந்து வாங்கின உடனே விற்றுட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் கிளைம் பண்ணலான்னு பார்த்தாலும் முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் நடக்கணும். நீங்கள் விற்றீங்கன்னா விற்றவன்ட்ட வந்து நடந்துட்டுருன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அட்லீஸ்ட் அந்த வாட்சை ஒரு 1 year யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 yearக்கு அப்புறம் ரீசேல் வேல்யூங்கிற மாதிரி நீங்கள் அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஃப்ரீயாக ஆப்பிள் வாட்சுங்கும் போது
நிறைய கொஞ்சம் கவரேஜ் வந்து இதை பற்றி வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க சில பேர். ஸோ நானும் இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இது வந்து ஆல்ரெடி வாங்கின வாட்சுக்கும் ஆன்லைனில் வாங்குற வாட்சுக்கும் வந்து அப்ளிகபிள் இல்லை. அண்ட் ஒன்லி ஃபார் சீரீஸ் 10 SE2 அண்ட் அல்ட்ரா 2. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாதத்தில் 7500 வரைக்கும் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்து 12 months நோ காஸ்ட் இஎம்ஐயில் போட்டுறீங்கன்னா உங்களுக்கு 7500 rupees வரும். அந்த அமௌண்ட்டு தான். அதாவது நீங்கள் 7500 12 போட்டிங்கன்னா 90,000 வரும். ஆப்பிள் வாட்சோட ரேட் 90,000, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட ரேட். ஸோ இதுதான் அவங்களோட இது. நல்லா இருக்குது. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஆஃபர். நிறைய பேர் இன்னும் நடக்க வைக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பற்றி. ஸோ நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ப்ளஸ் இதோட இந்த ஹெல்த் டேட்டா, ஃபிட்னஸ் டேட்டா, அவங்க வந்து ஹெல்த் ஆப்போட எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோன்னாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ஆப்பில் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இதாகும். பட் டேட்டா வந்து வேறு ஹெல்த் ஆப்போட எல்லா டேட்டாவும் எடுக்கும். ஸோ மேபி உங்கள் இந்த இசிஜி, ஹார்ட் ரேட் இந்த மாதிரி எல்லாமே எடுக்கும். அந்த டேட்டா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவ்வளோ பவர் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது யோசிக்க தோணும். அண்ட் நான் உங்களை குறை சொல்ல, ஒரு பேசிக்கான ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பற்றி குறை சொல்கிற வீடியோ அடுத்து வருது. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஓப்பன் டாக். பட் இது சம்மந்தமாக இல்லை. அது வந்து அவங்க வந்து கால் பண்ணி ஸ்பேம் பண்ணுறத சம்மந்தமாக, லைக் ரொம்ப கால் பண்ணிகிட்டே இருக்கிறத பொறுத்து ஒரு எபிசோடு, ஒரு ஓப்பன் டாக் கொண்டு வந்திருக்கேன். அது நெக்ஸ்ட் வீக் வரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது ஆப்பிள் வாட்ச் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா, மச்சான் இந்த மாதிரி வாங்கடா, ஃப்ரீயாக கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைச்சதுக்கு 10% ட்ரீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அவ்வளோதான் கைஸ். என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல என்ன டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்ஸ் விசன்.